எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி. கதையின் தொடர்ச்சி. நேற்று மாலை ஓடத் தொடங்கியவர்கள் இன்னும் நின்றபாடில்லை. தேக்கன் வழக்கம் போல முன்னால் ஓடிக்கொண்டிருந்தான். மாணவர்கள் வரவேண்டும் என்பதற்காக சற்றே வேகம் குறைத்து ஓடினான். அவர்கள் விடாப்பிடியோடு ஓடி வந்தனர். அவர்களின் பிரச்சனை ஓடுவதில் இல்லை, ஓடிக்கொண்டே இருப்பதால் தண்ணீர் தாகம் எடுத்தது. நீர் குடித்து கசப்பை விழுங்கும் துணிவு யாருக்கும் இல்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் சாமப்பூ கார்காலத்தில் தான் பூக்க தொடங்கும். அதன் பிறகே மாணவர்களை அழைத்து கொண்டு காடறிய புறப்படும் சடங்குகள் தொடங்குகின்றன. குலநாகினி மலைவேம்பின் இலையில் சாரெடுத்து அடித்தொண்டையில் ஊற்றும் நிகழ்வுதான் காடறிதலின் தொடக்கம். காட்டின் ஆதி கசப்பு அது, நஞ்சினும் மேலான கசப்பு அது. அக்கசப்பினை பற்றி எவ்வியூரில் யாரும் எப்போதும் பேசவே மாட்டார்கள். வாரக்கணக்கில் விடாது சுரக்கும் கொடும் கசப்பை விழுங்க வேண்டியது இருக்கும் என்று தெரிந்தால் சிறுவர்கள் காடறிய புறப்படவே தயங்குவார்கள். எனவே இது பற்றி பேசுவதே இல்லை. கொற்றவையை வழிபட்ட பின் ஆதிமலையின் செங்குவையை அன்றிரவே அடைவார்கள். அதன் பின் சில மாதங்கள் அங்குதான் தங்குவார்கள். மழைக்காலம் ஆதலால் அதிகம் தாகம் எடுக்காது. உணவு வழக்கம் போல் உண்ணும் முறையில் இருக்காது. நாள்தோறும் ஒரே ஒரு காய் மட்டுமே தரப்படும். கடித்தும் சுவைத்தும் உண்ண வேண்டி இருப்பதால் விழுங்கும் தேவை மிக மிக குறைவே. காயின் துவர்ப்பு தேங்கி நிற்கும் கசப்பை இறுக பிடித்து இறங்கும். கசப்பும் துவர்ப்பும் சுவை நாளங்களின் அடிவேரில் நிலை கொள்ள வைக்கப்படும். காயின் அளவு நாள் ஆக ஆக சிறிதாகிக் கொண்டே இருக்கும். இறுதியில் நெல்லிக்காய் அளவேயுள்ள கனி மட்டுமே ஒரு நாளைக்கு போதுமானதாக மாறிவிடும். பிறந்ததிலிருந்து நன்றாக உண்டு வளர்ந்த அவர்களின் உடல் இறுகுவதற்கான பயிற்சி அது. தசைகள் எலும்புகளோடு ஒட்டி பாறையின் இறுக்கம் உடலுக்கு வாய்க்கும். அதன் பிறகு செங்குவையிலிருந்து வெளியேறுவார்கள். குகை வாழ்க்கை முடியும் போது கசப்பு மட்டுமல்ல, எல்லா சுவைகளும் நாக்கிலிருந்து வடிகட்டப்பட்டு கீழ் இறக்கப்பட்டிருக்கும். மேல் தாடை மட்டுமே சற்று சுவை உணர்வு கொள்வதால் நடுவில் தாழ்ந்திருக்கும் மனித நாக்கு மேல் நோக்கி உயரவே தொடர்ந்து முயலும். தலைகீழாக புரண்டிருக்கும் யானை நாக்கினை போன்ற வடிவம் அது. இம்மாற்றம் நிகழும் போது பேச்சு குழன்று பின் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். காட்டின் மொழி விதவிதமான ஓசைகளை கொண்டது. அந்த ஓசைகளை எழுப்ப மனித நாக்கின் இயல்பான வடிவத்தால் முடியாது. பறவைகளும் விலங்குகளும் எழுப்பும் ஓசைக்கு எதிரோசை கொடுக்க மேல் தாடையை தொட்டு கிடக்கும் நடுநாக்கே அடிப்படை ஆதாரம். ஒலி எழுப்பும் முழு திறனும் ஒருவனுக்கு வரும் வரை ஒற்றை கனியின்றி வேறு உணவு உண்ண அவனை அனுமதிப்பதில்லை. காடறிதலின் முதல் பயிற்சி காட்டின் மொழியை கற்றுக்கொள்ளுதல் தான். அதற்கான தொடக்கத்தை தான் குலநாகினி அடிநாக்கில் வைத்து அனுப்புகிறாள். அங்கிருந்து தொடங்கி மரநாயில் வந்து முடிகிறது அது. காட்டு விலங்குகளின் ஓசையை அறிவதில் மிக கடினமானது மரநாய் ஓசைதான். மரமேறி விலங்குகளின் வகையிலும் சேராத, மண்மீது நடக்கும் விலங்கின் வகையிலும் சேராத மரநாய் எழுப்பும் ஓசை முற்றிலும் மாறுபட்ட தன்மையை கொண்டிருக்கும். அதனை துல்லியமாக கவனித்து அறிதல் எளிதல்ல. அவ்வோசையின் முடிவில் இருக்கும் சிறு சுழிவை நுட்பமாக கவனித்து அறியவில்லை எனில் எளிதில் ஏமாற்றம் அடைவோம். ஓசையின் மடிப்பில் இருக்கும் அச்சுழிவை மீண்டும் மீண்டும் எழுப்பி பார்த்தே உணரவும் அறியவும் முடியும். கீழ் வளைந்திருந்த நடுநாக்கு இந்த பயிற்சியினால் மேல் நோக்கி எழுந்து பின் சமதளம் அடையும். இவை நிகழ்ந்து முடியும் போது உள்ளிருந்து விடாது சுரந்து கொண்டிருந்த கசப்பு எப்போது எங்கே மறைந்ததென்று நினைவே இருக்காது. இந்த பயிற்சிகள் எதுவும் நிகழாமல் அடித்தொண்டையில் வைக்கப்பட்ட கொடும் கசப்பு உள்ளிறங்கியபடியே இருக்க மாணவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஓட ஓட தாகம் எடுக்கிறது. நீரை அருந்தவோ வேறு உணவை உண்ணவோ முடியவில்லை. ஒரு மிடறு எச்சில் உள்ளே போனாலே கொடும் கசப்பு உள்ளே இறங்கும். இதை நினைத்து தேக்கன் மிகவும் கவலை கொண்டிருந்தான். அவர்களின் தொண்டைக்குழி முழுவதும் இந்நேரம் புண்ணாகி இருக்கும். இதுவரை காடறிய போன மாணவர்கள் யாரும் கண்டிராத கொடிய சோதனையை இவர்கள் கண்டுகொண்டிருக்கின்றனர். இவர்களின் ஓட்டத்தை நிறுத்தச் சொல்லவும் முடியாது. ஓடியபடியே இருந்தால் இவர்கள் என்ன ஆவார்கள் என்றும் தெரியவில்லை. இப்படி சிந்தித்தபடியே தேக்கன் ஓடினான். ஆனாலும் அவனது கவனம் வேகத்தை கூட்டும் செயலோடு தன்னை அறியாமலேயே இணைந்திருந்தது. அடர் காட்டினுள் புகுதல் எளிதல்ல. செடிகொடிகளை விலக்கியும் அறுத்தும் முன்னகர நினைத்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நகர முடியாத பெரும் புதரை நோக்கியே நகர்த்தி செல்லும் ஆபத்து உண்டு.
இயற்கையின் தன்மைகளை துல்லியமாக அறிந்தவர்களாகத்தான் அவர்கள் இருந்தனர். எனவே எக்காட்டுக்குள்ளும் நுழைந்து வெளியேறும் திறன் கொண்டிருந்தனர். காலம்பன் சரிவுகளில் கற்கள் உருளாமல் சரசரவென மேலேறி கொண்டிருந்தான். அடிபட்டவனால் வேகமாக நடக்க முடியவில்லை. மற்றவர்கள் உதவி செய்தாலும் அவனால் ஒத்துழைக்க முடியவில்லை. ஆனாலும் அவனை விட்டுவிடக் கூடாது என்பதில் நால்வரும் உறுதியாக இருந்தனர். நன்றாக விடிந்து விட்டது. பின்னி கிடக்கும் மரங்களுக்கிடையில் ஊடுருவி கதிரவனின் ஒளிக்கதிர்கள் கீழ் இறங்கிக் கொண்டிருந்தன. நம்மை அவர்கள் பார்த்து விட்டார்கள். எனவே விரைவாக செல்ல வேண்டும். காட்டை அவர்கள் அளவுக்கு புரிந்தவர்கள் யாரும் இல்லை. எனவே அவர்களின் தாக்குதல் எப்படி இருக்கும் என்று கணிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் நம்மை காட்டுக்குள் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்று உள்ளுக்குள் எண்ணங்கள் ஓடியபடி இருக்க காலம்பன் வேகத்தை கூட்டிக் கொண்டே இருந்தான். வழியமைத்தபடி முன்னால் ஓடிக்கொண்டிருந்த காலம்பனுக்கு இக்காட்டில் ஏதோ ஒரு தன்மை வேறுபட்டிருப்பதாக தோன்றியது. என்ன என்பது புலப்படவில்லை. பின்னால் வருபவனின் முனங்குதல் சற்றே அதிகமானபடி இருந்தது. நூலாம்படையை கிழித்து விலக்குவதை போல கை விரல்களால் எவ்வளவு பெரிய மரக்கொடிகளையும் எளிதில் விலக்கி முன்னேறினான். நேரமாகிக் கொண்டிருந்தது. காலம்பனின் கவனம் கூர்மை கொண்டதாக இருந்தது. மேலேறி கொண்டிருந்தவன் சட்டென்று நின்றான். பொழுது விடிந்ததில் இருந்து பறவைகளின் குரலோசை எதுவும் கேட்கவில்லை. இதை கவனித்தீர்களா என்று கேட்டான். மற்றவர்களுக்கும் அப்போதுதான் அது பிடிபட்டது. மேலே அண்ணாந்து பார்த்தபடி பார்வையை அங்கும் இங்குமாக ஓடவிட்டனர். செடி கொடிகளை விலக்கியும் செத்தைகளை மிதித்தும் வேக வேகமாக வந்து கொண்டிருந்ததால் பிற ஓசைகளை கூர்ந்து கவனிக்காமல் இருந்து விட்டோம் என்று தோன்றியது. பறவைகள் ஏன் காட்டின் இந்த பகுதியில் இல்லை என்று சிந்தித்த கணத்தில் காலம்பன் சொன்னான். இது இரத்த சிலந்திகள் இருக்கும் காடாக இருக்கலாம். அதனால்தான் பறவைகள் தங்கவில்லை என்றான். எல்லோரும் ஒரு கணம் திகைத்து நின்றனர். இக்காட்டின் நடுப்பகுதியில் நாம் நிற்கிறோம். எவ்வளவு விரைவாக வெளியேற முடியுமோ அவ்வளவு விரைவாக வெளியேற வேண்டும் என்றான் காலம்பன். அடிபட்டவன் சொன்னான், என்னை தூக்கிச் செல்வதன் மூலம் எல்லோரின் ஓட்டமும் தடைபடுகிறது. நாம் கொண்ட உறுதி நிறைவேறாமல் போய்விடும். எனவே என்னை விட்டுவிட்டு இந்த கூடையை கொண்டு செல்லுங்கள். விரைந்து இந்த காட்டை விட்டு வெளியேறுங்கள் என்றான். காலம்பனாலும் மற்றவர்களாலும் இப்போது அவன் சொல்வதை மறுக்க முடியவில்லை. கூடையை தோல் மாற்றினர். சற்று குறைந்திருந்த தேவாங்கின் சத்தம் மீண்டும் கூடியது. தோள்களில் பற்றியிருந்த அவன் கைகளை விலக்க முடியவில்லை. அவர்களின் தயக்கத்தை உணர்ந்த அவன் வலியை மீறிய திறன் செலுத்தி கைகளை தூக்கி அவர்களிடமிருந்து விலக்கி கொண்டான். அவர்களை பார்த்தபடி அருகில் இருந்த ஈருவல்லி மரத்தின் ஓரம் சரிந்து உட்கார்ந்தான். அவர்கள் மீண்டும் முழு வேகத்தோடு ஓடத் தொடங்கினார்கள். அவர்களை விட விரைவாக அவை மரத்தின் மேலிருந்து இறங்க தொடங்கின. ஆதிமலையின் 2ஆம் மடிப்பை அடையும் வரை அவர்கள் ஓட்டம் குறையவே இல்லை. எரிவண்டுகளின் தாக்குதலை பாரி எப்படி சமாளிக்க போகிறானோ என்று நினைத்தபடி முன்னால் ஓடினர். ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. கொப்புகளை போகிற போக்கிலே உடைத்து கிட்ட நெருங்கும் வண்டுகளை அடித்து விலக்குவது, முன்னால் செல்பவனுக்கு பாதையின் திசையை சொல்வதென்று பாரி எழுப்பிய ஓசைகள் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தன. பாரி சொல்லும் திசை எங்கு போகிறது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை. ஈன்ற புலி அல்ல, அதனை விட வேகமாக பறக்கும் எரிவண்டு துரத்துகிறது. தப்பிக்க மட்டுமல்ல, எதிரிகளை தாக்கவும் நிகழும் ஓட்டம் இது. உச்ச வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தனர் மாணவர்கள். நாள்தோறும் ஓடினாலும் எரிவண்டுகள் விரட்டுவதை விடாது. மாணவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் சோர்ந்து விடுவார்கள். என்ன செய்யலாம் என்று சிந்தித்த பாரி வழியை சற்றே மாற்றி சரிவு பாறைகளுக்கு அருகில் இருக்கும் மிருக மரத்தை நோக்கி அவர்களை ஓடவிட்டுக் கொண்டிருந்தான். முன்னால் ஓடிக்கொண்டிருந்த முடிநாகன் மிருக மரத்தை கடந்த போது பாரி ஓட்டத்தை நிறுத்தாமலேயே குனிந்து கற்களை எடுத்தான். எரிவண்டின் ஓசை காதை விட்டு அகலாமல் துரத்தியபடியே இருந்தது. முடிநாகன் மரத்தை ஒட்டி இடப்புறம் திரும்பும் போது பாரி கல்லை எடுப்பதை ஓரக்கண்ணால் பார்த்தான். விரட்டி வரும் இத்தனை வண்டுகளை கல்லால் அடித்து வீழ்த்திவிட முடியுமா? அதுவும் பறக்கு வண்டுகளை ஒவ்வொன்றாக கல்லெறிந்து வீழ்த்துவது என்பது முடிகிற செயலா என்ன? அதற்குள் வண்டு எத்தனை பேரை கடிக்குமோ தெரியாது. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு வேகமாக ஓட முடியும்? அவசரப்பட்டு கூட்டை கலைத்து விட்டோமோ என்று சிந்தித்தபடியும் பாரியின் செயலை புரிந்து கொள்ள முடியாமலும் ஓடினான் முடிநாகன். எடுத்த கல்லை முழு விசையோடு குறிபார்த்து எரிந்தான் பாரி. அவனது இலக்கு எரிவண்டல்ல, பாறையின் பொடவு. அப்பொடவுக்குள் என்ன இருக்கிறது என பாரிக்கு தெரியும். அவன் எரிந்த கல் பொடவின் விளிம்பில் பட்டு தெரித்தது. கற்கள் சிதறி சரிந்தன.
கல்லோசை கேட்டதும் புடவுக்குள் இருந்து கருங்கொண்டை வல்லூறுகளின் நீளமான கழுத்துக்கள் எட்டி பார்த்தன. பார்த்த கணத்தில் அவை சிறகு விரித்து இறங்கத் தொடங்கின. சிறு பூச்சிகளை விட்டில் வேட்டையாடுவதை போல எரிவண்டுகளை வேட்டையாடத் தொடங்கின கருங்கொண்டை வல்லூறுகள். சடசடக்கும் வல்லூறுகளின் இறகுகள் குறுக்கும் நெடுக்குமாக பறந்தன. ஓடிக்கொண்டிருந்த கால்களின் வேகத்தை தளர்த்துவதற்குள் காற்றில் எரிவண்டுகளின் ஓசை எதுவும் மிச்சமில்லை. இறங்கிய வல்லூர்கள் வேலையை முடித்துவிட்டு மீண்டும் மலைப்பொடலை நோக்கி மேலேறின. வல்லூறு ஒன்றின் அலகிலிருந்து உதிர்ந்த எரிவண்டின் இறகு ஒன்று முன்னால் ஓடிக்கொண்டிருந்த குறுங்கட்டியின் தோளிலே விழுந்தது. ஓடியபடியே அதனை எடுத்தான் உளியன். இன்னும் சிறிது நேரத்தில் பாரியின் வேட்டையும் இப்படித்தான் நிகழப்போகிறது. காற்றில் இருந்து கன நேரத்தில் எரிவண்டுகள் அகற்றப்பட்டதை போல இந்த காட்டில் இருந்து எதிரிகள் அகற்றப்படுவார்கள் என எண்ணியபடி ஓடினான். எரிவண்டு விரட்டிய பொழுதை விட கூடுதல் வேகம் கொண்டன மாணவர்களின் கால்கள். பின்னால் நடப்பது மட்டுமல்ல, முன்னால் தங்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான் பாரி என்பதும் மாணவர்கள் அறியாததுதான். ஒரு கல் எரிந்து முடிநாகன் கூட்டை கலைத்தான். மறுகல் எரிந்து அந்த ஆபத்தை களைந்தான் பாரி. காட்டில் பிற எந்த ஆயுதத்தையும் விட வலிமை மிக்கது காடு பற்றிய அறிவுதான். அதில் பாரிக்கு இடை சொல்ல யாரும் இல்லை. இடை நில்லாது ஓடி வந்தவர்கள் ஆதிமலையின் 2ஆம் மடிப்பை அடைந்தனர். கால்களுக்கு சற்று ஓய்வு தேவைப்பட்டது. இளைப்பாறலாம் என நினைத்து மூச்சிறைக்க நின்றனர். முடிநாகன் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டான், மாணவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்ற எண்ணம் பாரியின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. எதிரிகள் தேக்கன், மச்சக்கடவு, எலிவால் முகடு என்று தனித்தனியாக அவர்கள் சொல்ல முயலும் முழுமையற்ற சொற்கள் எதை குறிக்கின்றன என்று சிந்திக்கும் போதெல்லாம் தேக்கன் கொடுக்கும் பயிற்சியின் எண்ணற்ற உத்திகள் எல்லாவற்றையும் விழுங்கி நிற்கின்றன. மாணவர்கள் இளைப்பாரட்டும் என்று நின்று கொண்டிருந்த பாரி நால்புற காட்டையும் சுற்றி பார்த்தான். ஏதோ ஒரு திசையில் இருந்து மாறுபட்ட ஓசை கேட்டது. 3ஆம் மடிப்பின் இடப்புற மூலையில்தான் அது கேட்கிறது என்பதை அறிய முடிகிறது. என்ன ஓசை என்று கூர்ந்து கவனித்தான். அது அழகுரர் பறவையின் ஓசை. குத்துக்கல் புடவுகளில் தான் அது தங்கும். அதனை யாரோ கலைத்துள்ளனர். இல்லை என்றால் இவ்வளவு ஓசை எழுப்பாது. இப்படி எண்ணிய பாரி ஓசையை கேட்டபடி அந்த திசையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். 3ஆம் மடிப்பு முழுவதும் இருப்பது இரத்த சிலந்திகளின் காடு. எனவே தேக்கன் இதற்குள் போயிருக்க மாட்டான். இந்த காட்டை கடக்க வலப்புற ஓரத்தை பயன்படுத்த முடியாது. பெரும் சரிவுகளையும் பள்ளங்களையும் கொண்டது அந்த ஓரம். இடப்புற ஓரத்தை மட்டுமே பயன்படுத்த முடியும். அழுகுரர் பறவை ஏன் இப்படி கலைந்து கத்துகிறது என்ற வினா தோன்றிய போது இன்னொரு எண்ணமும் தோன்றியது. இரவு பயணத்தில் மாணவர்கள் யாரேனும் ஒருவன் குத்துக்கல் புடவில் சரிந்து விழுந்திருப்பானோ? என்னவாயிருக்கும்? பெரும் பெரும் பிளவுகளை கொண்ட பள்ளம் அல்லவா என்று எண்ணியபடி, நீங்கள் இளைப்பாரி விட்டு வாருங்கள், நான் முன்னே செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடத் தொடங்கினான் பாரி. பாரியின் கால்களை பார்த்தபடி இருந்த முடிநாகனின் முகத்தில் இதுவரை இல்லாத மகிழ்வு பூக்க ஆரம்பித்தது. குனிந்து கால் முட்டியில் கை வைத்து மூச்சிறைத்தபடியே முணுமுணுத்தான். தேக்கன் சொன்னதை செய்துவிட்டேன் என்று. தேக்கன் கடிப்பு மிக நிதானமாக இருந்தது. தன்னால் தாக்கப்பட்டவன் செயலற்று போயிருப்பான். மீதமுள்ள 4 பேரில் குறைந்தது 2 சிலந்திகளால் தாக்குண்டு விழுந்திருப்பர். அதற்கு தப்பி ஒருவரோ 2 தான் வெளியேற முடியும். அவர்கள் அப்படி வெளியேறும் போது மேற்பகுதியின் முனையில் வைத்து அவர்களை மறித்து அடிக்கலாம். ஆனால் அவர்களின் உடல்வாகு பெரும் பலத்தோடு இருக்கிறது. எனது இடது கை சேதமடைந்து இருக்கிறது. மாணவர்கள் எந்தவித பயிற்சியும் அற்றவர்கள். இந்த நிலையில் அவர்களை வீழ்த்த வழி என்ன என்று யோசித்துக் கொண்டே ஓடியவனுக்கு கருஞ்சுரைக்காயின் நினைவு வந்தது. மாணவர்கள் வேறு எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்துவதை விட கவன் சுற்றி அடிப்பதை திறமையுடன் செய்பவர்களாக இருப்பார்கள். சிறு பிள்ளையிலிருந்து கவன் அடித்து பழகுவதால் மிக இயல்பாக அதில் தேர்ச்சி இருக்கும். கருஞ்சுரையை கவனில் வைத்து அடித்தால் என்ன என்ற சிந்தனை தோன்றிய கணமே தேக்கனின் நம்பிக்கை பெருகத் தொடங்கியது. கருஞ்சுரைக்காய்க்குள் இருக்கும் பால் துளியளவு கண்ணில் பட்டால் போதும், கருவிழி உருகி ஓடிவிடும். மாணவர்களை எதிரிகளின் முகம் நோக்கி அடிக்க வைத்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வலுப்பெற்றது தேக்கனுக்கு. குத்துக்கல் புடவுக்குள் கருஞ்சுரை கொடி படர்ந்து கிடப்பதை பலமுறை தேக்கன் பார்த்துள்ளான். அதனால்தான் அங்கு வந்து நின்று பிளவுகளை நோக்கி எட்டி பார்த்து கொண்டிருந்தான். பார்க்கவே அச்சம் கொள்ள வைக்கும் பெரும் பிளவுகள், பார்ப்பவனின் தலை சுற்றி உள்ளிழுக்கும் தன்மை கொண்டவை.
ஏற்கனவே ஓட்டத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாத கசப்பாலும் சற்றே மயக்க நிலையில்தான் மாணவர்கள் இருந்தனர். சிறிது நேரம் இளைப்பார விட்டு எட்டி பார்க்க வைத்தான். காலை கதிரவனின் ஒளி பாறை பிளவுக்குள் இன்னும் முழுமையாக ஊடுருவவில்லை. ஆசான் ஏன் இதனை பார்க்க சொல்கிறார் என்று புரியாமல் திகைத்தனர். அவரின் கண்கள் புடவின் இடுக்குகளை அங்குமிங்குமாக உற்று பார்த்து தேடிக்கொண்டிருந்தன. சற்று நேரத்தில் அது கண்ணுக்கு தட்டுப்பட்டது. மாணவர்களை அழைத்து காண்பித்தார். அதோ அந்த பிளவுக்கு கீழே பாறை வெடிப்புகளில் படர்ந்து கிடக்கிறதே, அதுதான் கரும் சுரைக்காய் கொடி. யாராவது ஒருவன் கீழே இறங்கி அதில் உள்ள காய்களை பறித்து வர வேண்டும் என்றார். எல்லோருக்குள்ளும் தயக்கம் இருந்தது. ஆனாலும் தயக்கத்தை மீறி கீதானி தயாரானான். அருகில் விளைந்து கிடந்த கட்டுக்கொடியின் தூரை அரித்து அவன் பிடித்து இறங்க வழி செய்தனர். கீதானி உள்ளே இறங்கினான். மேலே இருந்து அனைவரும் கொடியை இறுக பிடித்து இருந்தனர். தேக்கன் சற்று தள்ளி நின்று பள்ளத்தை பார்த்து கொண்டிருந்தான். கீதானி பாறையின் செதில் பார்த்து கால்களை கவனமாக தூக்கி வைத்து இறங்கிக் கொண்டிருந்தான். சட்டென புடவுக்குள் இருந்து அழகூரர் பறவை ஒன்று சடசடத்து வெளியேறியது. ஒரு கணம் கீதானி திடுக்கிட்டு மீண்டான். எழுந்த வேகத்தில் மேல் சொன்ன அதன் அழுகுரல் எங்கும் கேட்டது. எளிதில் அது ஓய்வதாகவும் இல்லை. நடப்பதை உற்று பார்த்து கொண்டிருந்த தேக்கன் ஒரு கட்டத்தில் கீதானியை பார்த்து கையை மேல் நோக்கி அசைத்தார். மாணவர்கள் புரியாமல் விழித்தனர். அவன் மேலேறட்டும் என்றார். பறவை எதிர்பாராமல் பறந்தபோது அவன் திடுக்கிட்டு அஞ்சியதால் தேக்கன் இந்த முடிவை எடுத்து விட்டாரோ என்று அவர்கள் நினைத்தனர். கீதானி இறங்குவதற்காக கால் தொடையில் கொடுத்திருந்த வலுவை கைப்பிடிக்கு மாற்றி உன்னியபடி மேலேறி வந்தான். அடுத்து என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் தேக்கன். அவர் என்ன சிந்திக்கிறார் என்பது அளவனுக்கு மட்டும் புரிந்தது. கீழே கரும் சுரைக்காய் கொடி படர்ந்து கிடக்கும் இடமெல்லாம் ஈயல் புற்று கிடக்கிறது. தேக்கன் இப்போதுதான் அதனை பார்த்துள்ளார். நான் கீதானி இறங்கும் முன்பே பார்த்து விட்டேன் என்று மனதில் சொல்லிக் கொண்டான் அளவன். ஈயல் என்பது சிறகு முளைத்த மலை எறும்பு. மற்ற எறும்புகள் மண்ணுக்குள் துகள் எடுத்து புற்று உருவாக்குவதை போல இது பாறைகளின் மேற்பரப்பை உரித்து புற்றமைக்கும். அதன் கொடுக்குகள் அவ்வளவு வலிமை மிக்கவை. அதுவும் 7 கண் வைத்து புற்று கட்டக்கூடியவை. எந்த உயிரினமாவது அதற்கு ஆபத்து விளைவிக்க போகிறது என்று தெரிந்தால் ஒரே நேரத்தில் புற்றின் 7 கண்களில் இருந்தும் அவை பீச்சி அடித்துக் கொண்டு வெளியில் வரக்கூடியவை. பாம்பின் சீற்றம் போல இறகடித்து வந்து மொய்க்க தொடங்கினால் உயிரினங்கள் எவையும் தப்பித்து வெளியேற முடியாது. பாறைகளையே உரிக்கும் கொடுக்குகளுக்கு சதைகளை சிதைத்தெடுக்க அதிக நேரம் தேவைப்படாதல்லவா? கரும் சுரைக்காய் இப்போது அவசியம் தேவை. ஆனால் அதை சுற்றி ஈயல் புற்று இருக்கிறது. என்ன செய்யலாம் என தேக்கன் சிந்தித்த போது கொடியை தனது இடிப்பிலேயே கட்டி கொண்டிருந்தான் அளவன். அவன் நஞ்சு முறி உள்ளவன். ஈயலின் நஞ்சு அவனை ஒன்றும் செய்யாது. ஆனால் மிக கவனமாக எடுத்துவிட்டு வெளியேற வேண்டும். ஏனென்றால் அதன் கொடுக்கின் தாக்குதலுக்கு அளவனும் தப்பிக்க முடியாது. அதனால்தான் அளவனை கீழே இறக்க தேக்கன் தயங்கினான். ஆனால் வேறு யாரும் நெருங்கக்கூட முடியாத நிலையில் தான் இறங்குவதுதான் பொருத்தம் என முடிவு செய்து கீழிறங்கினான் அளவன். இரத்த சிலந்திகளின் கால்கள் மனித உடலில் பட்டால் போதும். பட்ட இடமெல்லாம் கன நேரத்தில் கொப்பளங்கள் பெருக தொடங்கும். அதன் கால் கொடுக்குகள் உள்ளேறி துடிதுடிக்க வைத்துவிடும். வேகமாக ஓடுவது முக்கியமல்ல, கவனமாக இதனிடமிருந்து தப்பிப்பதுதான் முக்கியம். காலம்பன் செடி கொடிகளை விலக்குவதை மிக கவனமாக செய்து கொண்டிருந்தான். அவர்கள் நம்மை பார்த்து விட்டார்கள். இவ்வளவு மெதுவாக சென்றால் வெளியேறும் போது சூழ்ந்து விட மாட்டார்களா என்றான் மற்றொருவன். அடங்காத சினத்தோடு இருந்த காலம்பன் சொன்னான், தனி மனிதர்கள் நம்மை என்ன செய்துவிட முடியும்? அதுவும் குருதி நாளங்களில் வெறியேறி இருக்கும் இந்த நிலையில். மிக கவனமாக கரும் சுரையின் 3 காய்களை பறித்தான் அளவன். பாறையின் மீதிருந்து கண்ணிமைக்காமல் உற்று பார்த்து கொண்டிருந்தனர் அனைவரும். ஈயல்கள் அங்குமிங்குமாக ஒன்றிரண்டு பறந்து கொண்டிருந்தன. சில ஈயல்கள் புற்றுகளுக்கு உள்ளே போவதும் வெளியே வருவதுமாக இருந்தது. பறித்த காயை கவனமாக இடுப்பு துணியில் கட்டியபடி புற்றின் அந்த பக்கம் எட்டி பார்த்தான் அளவன். அதன் ஒரு கண்ணுக்குள் பாம்பு ஒன்று நுழைந்து கொண்டிருந்தது. ஈயல் புற்றுக்குள் பாம்பு போகாதே, இது எப்படி போகிறது என்று யோசிக்கும் போதுதான் அவனுக்கு பிடிபட்டது. ஈயல் தனது இறைக்காக பாம்பை கொன்று உள்ளே இழுத்து செல்கிறது என்று. ஒரு கணம் மனம் அதிர்ந்தது. அவன் கண்களில் நீல வளையங்கள் பூத்து அடங்கின.
விரைவாக மேலேறுவோம் என முடிவு செய்து கையை காட்டியவுடன் மேலே இருந்தவர்கள் கொடியை சரசரவென இழுக்க தொடங்கினர். அவன் மேலேறிய வேகத்தில் இன்னொரு அழுகுரர் பறவை கத்தி பறக்க தொடங்கியது. இதன் குரல் முன்னதை விட அதிகமாக இருந்தது. அழுகுரர் பறவையின் ஓசையினாலோ வேறு காரணத்தினாலோ ஒன்றிரண்டு ஈயல்கள் மேல் நோக்கி வர தொடங்கின. அளவன் படு வேகமாக மேலேறி வந்து கொண்டிருந்தான். பாரி குத்துக்கள் புடவை நோக்கி ஓடி வரும்போது அழுகுரர் பறவையின் ஓசை மீண்டும் கேட்டது. ஏன் மீண்டும் மீண்டும் இது கத்துகிறது? அங்கு என்னதான் நடக்கிறது என குழம்பிக் கொண்டிருக்கையில் வலப்புற காட்டுக்குள்ளிருந்து உயிர் போக ஒரு மனிதன் கத்தும் ஓசையும் கேட்டது. ஓடி வந்து கொண்டிருந்த பாரி இருபுறம் இருந்து வந்த ஓசைகளை கேட்டு திகைத்து நின்றான். அழுகுரர் பறவையின் குரலை விட கதரும் மனித குரல் அவனது கவனத்தை ஈர்த்தது. எலிவால் முகட்டின் செங்குத்தான ஏற்றத்தில் விரைந்து கொண்டிருந்தன பாரியின் கால்கள். வேட்டை விலங்கின் காலடியைப் போல மண்ணில் கால் பாவாமல் விரைந்து கொண்டிருந்தான். எவ்வியூரில் புறப்பட்டதில் இருந்து கற்று தருதலிலேயே கவனம் கொண்டிருந்தான் பாரி. மாணவர்கள் எவ்வளவு முயன்றும் அவனை வேகம் கொள்ள செய்ய முடியவில்லை. எரிவண்டை கொண்டு அவனது ஓட்டத்தை வேகப்படுத்தினான் முடிநாகன். கருங்கொண்டை வல்லூர் கொண்டு அதனை மட்டுப்படுத்தினான் பாரி. அதன் பின் அழுகுரர் பறவையின் குரல் கேட்டு ஏதோ ஆபத்து என உணர்ந்தான். ஆனால் இப்பொழுதோ அந்த ஆபத்து என்னவென்று கண்ணெதிரே பார்த்து விட்டான். தேக்கன் அடித்து தூக்கி வீசப்பட்டதை பார்த்த கணத்தை இப்பொழுது வரை நம்ப முடியவில்லை. அவர்களின் தாக்குதல் வேகத்தில் மாணவர்கள் காற்றில் பறந்தார்கள். பெரும் கூடைகளில் தெய்வ வாக்கு விலங்கை அள்ளிக்கொண்டு பரம்பின் காடுகளுக்குள் யாரோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கண் பார்ப்பதை நம்ப முடியாத கணத்தில் கால்களின் வேகம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. அடர் காட்டுக்குள் மனித குரல் கேட்ட பொழுது பாரியின் ஐயம் தீர்ந்தது. இரத்த சிலந்தி இருக்கும் இந்த காட்டுக்குள் தேக்கன் மட்டுமல்ல, பரம்பு மக்கள் யாரும் போக மாட்டார்கள். அதற்குள் மனித குரல் கேட்கிறது என்றால் வெளியில் இருந்து எவனோ உள்ளே நுழைந்திருக்கிறான். வந்தவன் ஒருவனாக இருந்தால் தேக்கன் நம்மை அழைத்து வர மாணவர்களை அனுப்பி இருக்க மாட்டான். அவர்கள் பல பேராக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே குத்துக்கள் புடவை நோக்கி ஓடினான் பாரி. கரும் சுரைக்காயை எடுத்த பின் ஆதிமலையின் முகட்டை அடைந்தான் தேக்கன். அடர் காட்டுக்குள் மாட்டியிருக்கும் எதிரிகள் எப்படியும் இந்த திசையில்தான் வெளியேற வேண்டும். வெளியேறிய கணத்தில் மாணவர்கள் அவர்களின் முகம் பார்த்து கவன் எரிய வேண்டும் என்று சொல்லி ஈட்டியை இறுக பிடித்து ஆயத்தமாக இருந்தான். ஆனால் தேக்கனின் அதிர்ச்சி அவர்கள் வெளிவந்த கணத்திலேயே தொடங்கியது. ஒருவனை தவிர மற்ற நால்வரும் காட்டை விட்டு வெளியே வந்தனர். இரத்த சிலந்திகள் இருக்கும் காட்டை எப்படி இவர்கள் கடந்தனர் என்ற அதிர்ச்சி தேக்கனை சற்றே தாமதிக்க வைத்தது. காட்டை விட்டு வெளியேறிய கணத்தில் தாக்குதலை சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு வந்த காலவன் தேக்கன் ஈட்டி எறியும் முன் தனது வளைத்தடியை சுழற்றினான். கண்ணிமைக்கும் நேரத்தில் அது தேக்கனின் கழுத்துக்கு வந்தது. கவனமாக அதனை தட்டிவிட்டு விலகினான். திசைக்கு ஒன்றாய் நின்ற மாணவர்கள் கவன் வீச தொடங்கிய அந்த காட்சிதான் தொலைவில் ஓடி வந்து கொண்டிருந்த பாரியின் பார்வையில் முதலில் பட்டது. அவர்கள் தேக்கனை தாக்கிய வேகத்தையும் மாணவர்களை சுழற்றி வீசியதையும் பார்த்தபடியே வெறிகொண்டு ஓடி வந்தான் பாரி. மலைச்சரிவில் பாறைகள் உருண்டன. மடுவன் வீசிய கவனில் இருந்து பறந்த கரும் சுரைக்காய் ஒருவனின் முகத்தில் அடித்து தெரித்த கணத்தில்தான் அந்த இடத்தை அவர்கள் சூறையாடினார்கள். அடிபட்டவன் முகத்தை மூடியபடி கதறிக்கொண்டு பாறையில் மோதி மண்ணில் உருண்டான். பரம்பு நாட்டின் ஆசான், பகிரியை வேட்டையாடிய பெரும் வீரன், எத்தனையோ மாணவர்களை காடறிய அழைத்து சென்று வீரர்களாக உருவாக்கியவன், தனி ஒருவனாக எந்த விலங்கினையும் வீழ்த்தும் ஆற்றல் கொண்ட தேக்கன் தனது முழு ஆற்றலையும் திரட்டி மோதினான். ஆனால் அவனது ஆற்றல் முழுவதும் தற்காத்து கொள்ளவே போதுமானதாக இருந்தது. சூழப்பட்ட எதிரிகளின் வலிமை ஒப்பிட முடியாததாக இருந்தது. அவர்களின் தாக்குதலை உள்வாங்கியபடி மனம் அவர்களின் திறனை கணித்துக் கொண்டிருந்தது. ஆனால் உடலோ தூக்கி வீசப்பட்டு கொண்டிருந்தது. பாரி இடம் வந்து சேர்ந்த பொழுது எல்லாம் முடிந்திருந்தது. கருவிழி ஒழுகி துடித்து கதறிக்கொண்டிருந்த ஒருவனின் முதுகில் இருந்த பெரும் கூடையை அறுத்து எடுத்தனர் மாணவர்கள். தேவவாக்கு விலங்கின் அடங்காத கத்தலும் தூக்கி வீசப்பட்ட மாணவர்களின் வேதனை குரலும் கருவிழி கலங்கியவனின் கதறலும் எங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. ஆதிமலையின் முகட்டை கடந்த அவர்கள் சிறிது தொலைவு போவதற்குள் முகட்டின் பின்புற சுனையில் பதுங்கியிருந்த 7 பேர் அவர்களுடன் இணைந்து கொண்டனர். அவர்களின் ஓட்டம் மர இடுக்குகளுக்குள் மறைந்தது.
தாக்குதல் முடிந்ததும் வந்து சேர்ந்த பாரி கன நேரமும் தாமதிக்காமல் துடித்து கிளம்பினான். கிளம்பிய வேகத்தில் அவனை இறுக பற்றி நிறுத்த முயன்றான் தேக்கன். தேக்கனின் செயலுக்கு காரணம் புரியாமல் பாரி திகைத்த பொழுது தேக்கனின் வாய் முணுமுணுத்தது. அவர்கள் பலர், நீ ஒருவனாய் போக வேண்டாம் என்றார். தேக்கனின் சொல் பாரியை நிலைகுலைய செய்தது. பரம்பின் ஆசானா இப்படி பேசுவது? நான் ஒருவனா? இது எனது காடு. மரமும் செடியும் கொடியும் விலங்கும் இருக்கிற இந்த காட்டில் நான் எப்படி தனியாவேன்? பிடித்த கையை உதறி தள்ளிய பாரியின் ஆவேசம் பார்க்க முடியாத பெரும் சினம் கொண்டிருந்தது. ஓடினான் பாரி. காடு அதிர, காற்று அதிர, கண்ணில் வெறிகொண்டு ஓடினான். பரம்பு நாட்டின் தேவவாக்கு விலங்கினை தூக்கி கொண்டு ஆதிமலையை ஒரு கூட்டம் கடந்துவிட்டது என்ற உண்மையை கொன்று புதைக்க ஓடினான். எந்த விலங்கின் ஓட்டத்தையும் மிஞ்சக்கூடியவன் வேள்பாரி. காட்டின் எந்த தரையிலும் முழு வேகத்தோடு ஓடக்கூடிய விலங்கு எதுவும் இல்லை. ஒவ்வொரு விலங்குக்கும் ஓட்டம் உச்சம் கொள்ளும் இடமும் உண்டு, ஊனம் கொள்ளும் இடமும் உண்டு. எவ்வளவு வேகமாக பாய்ந்து வந்தாலும் கமரிப்புல் இருக்கும் காட்டில் வரிப்புலி காலடி எடுத்து வைக்காது. முக்கொன்றி கோரை முளைத்து கிடக்கும் தரையில் வேங்கை புலி கால் பதிக்காது. முசுறுப்புல் காட்டில் பாம்பு நகராது. வாட்கோரைக்குள் மான் ஓடாது. ஒவ்வொரு விலங்கின் ஓட்டத்துக்கும் நகர்வுக்குமான அடிப்படை முளைத்து கிடக்கும் செடிகொடிகளிலும் இருக்கிறது. பரம்பின் எந்த நிலத்திலும், எந்த புதரிலும், எந்த காட்டிலும் வேகம் குறையாமல் ஓடக்கூடியவன் வேள்பாரி. அவன் பாதத்தின் அகலமும் தோள்களின் வலிமையும் இடையற்றவை. பிடரி மயிர் சிலிர்க்க ஓடும் பாரியின் ஓட்டத்தை மறித்து நிற்கும் உயிர் எதுவும் பரம்பு காட்டுக்குள் இதுவரை இல்லை. ஓடிக்கொண்டிருந்த எதிரிகள் எதிர்திசை காட்டை நோக்கி ஓடாமல் வலப்புற சரிவை நோக்கி இறங்க தொடங்கினர். யாராவது பின் தொடர்ந்து வந்தால் அவர்களை திசை மாற்றவே இந்த தந்திரத்தை செய்தனர். அவர்கள் தங்களின் வழியை மாற்றிவிட்டனர் என்பதை சிறிது நேரத்திலேயே கண்டறிந்தான் பாரி. சிவப்பு மூக்கு ஆக்காட்டி வலப்புற ஓடையின் பக்கம் நெடுநேரம் குரல் கொடுத்து கொண்டிருந்தது. அவர்கள் அந்த பக்கம் திரும்புவார்கள் என யாரும் எதிர்பார்க்க முடியாது. அந்த திசை நோக்கி படு வேகமாக பாரி இறங்கினான். எலிவால் முகட்டில் மோதல் நடந்த பொழுது 3 பேராக இருந்தவர்கள் இப்போது எப்படி எண்ணற்றவர்களாக மாறினர்? முகட்டின் கீழ் திசையில் ஏன் மறைந்திருக்க வேண்டும்? அப்படி என்றால் இன்னும் எத்தனை பேர் மறைந்துள்ளனர்? மனதில் வினாக்கள் அடுத்தடுத்து எழுந்து கொண்டிருந்த பொழுது அதற்கான விடையை கண்டறியும் முன்னே அடுத்த வினா எழுந்து வந்தது. எலிவால் முகட்டை கடந்து கீழ்ப்புறம் இறங்கியவர்கள் அதற்குள் எப்படி முகட்டின் அடிவார ஓடையை அடைந்தார்கள்? தேக்கனிடம் சில சொற்களை பேச மட்டுமே நான் நேரம் செலவிட்டேன். ஆனால் அதற்குள் அவர்கள் ஓடைக்கு போய்விட்டார்கள் என்றால் அவர்களின் வேகம் நினைத்து பார்க்க முடியாதபடி இருக்கிறது. தேக்கனும் மாணவர்களும் இணைந்து தாக்குதல் தொடுத்த பின் வேகத்தை இன்னும் கூட்டியுள்ளனர். என்ன கூட்டினால் என்ன? அவர்கள் பரம்பின் காட்டுக்குள் தானே ஓடிக்கொண்டிருக்கின்றனர். பாரியின் மனம் எதிரிகளை புரிந்து கொள்ளவும் அவர்களின் வேகத்தை கணிக்கவும் தனது தாக்குதலுக்கான முறையை உருவாக்கவும் முயன்று கொண்டிருந்த பொழுது அவனது கால்கள் ஏறக்குறைய பறந்து கொண்டிருந்தன. கீழ்த்திசை ஓடையை அவன் அடைந்தான். காட்டோடையில் நீர் பெருகி ஓடியது. ஓட்டத்தின் வேகம் முழுமையாக அருந்தது. ஓடையை நீந்தி கடந்தான். அவர்கள் வெகு நேரத்திற்கு முன்பே ஓடையின் மறுகரைக்கு போய்விட்டனர். அது அடர் மரங்கள் அற்ற காடு. புல்மேவிய 2 குன்றுகளை கொண்டது. ஓடுவதற்கு ஏற்ற நிலவாகு. பாரி கரையேறும் முன்னே அவர்கள் கண் பார்வையில் இருந்து மறைந்து விட்டனர். எதிரிகளின் ஆற்றல் ஓட்டத்தில் இருக்கிறது. அடர்ந்த மரங்களுக்கு இடையிலே இவ்வளவு வேகமாக ஓடக்கூடியவர்கள் புதர்களற்ற நிலப்பரப்பில் இன்னும் விரைவு கொள்வரே. அதுவும் தங்களை பரம்பினர் கண்டறிந்து விட்டனர் என்பதால் கட்டுக்கடங்காத வேகம் கொள்வரே. அதனை தடுக்க என்ன வழி என்று சிந்தித்தபடியே கரையில் அடர்ந்து கிடக்கும் காட்டு மரங்களுக்கிடையே புகுந்து வெளியேறினான். வெளியேறிய இடத்தில் முடிச்சிட்டு கிடந்த பெரு வேர்களை தாவி கடந்த பொழுது அவன் கண்ணில் பட்டதொரு செடி சட்டென ஓட்டத்தை நிறுத்த பெரும் முடிச்சுகளை நோக்கி திரும்பினான். மர வேர்களின் கீழ்ப்பக்கம் முளைத்து கிடந்ததை பார்த்ததும் மனதின் ஆழத்துக்குள் இருந்து சிறு மகிழ்ச்சி மேலேறி வர தொடங்கியது. மர வேர்களின் இடப்புறம் அணுவல்லி பூண்டு விளைந்து கிடந்தது. சற்றே நின்று மூச்சு வாங்கினான். அதன் இலைகளை எடுத்து உண்போமா வேண்டாமா என முடிவெடுக்க சிறிது தயங்கினான். அணுவல்லி பூண்டின் இலை மனிதனை மூர்க்கம் கொள்ள வைக்கும். இரத்த ஓட்டத்தை கூட்டி வெளியேற்றும். உடலுக்குள் இருக்கும் ஆற்றலின் விசையை பெரும் தீயென கிளர்த்தி விடும். அவனது சிந்தனை என்னவாக இருக்கிறதோ அதனை நோக்கி பெரும் வேகத்தில் உடலை ஏவும். எனவே அதனை உட்கொள்வதில் மிக கவனம் தேவை.
ஏற்கனவே உடலெங்கும் வெறி கூடி கிடந்த பாரி சற்றே சிந்தித்து ஒரு சில இலைகளை வாயில் போட்டுக் கொள்வோம் என நினைத்து அதன் ஒரு தண்டினை இழுத்தான். மொத்த செடியும் கையோடு வந்தது. எண்ணத்தின் வேகம் அப்படி இருக்கிறது என்பதை உணர முடிந்தது. ஓரிரு இலைகளை மட்டும் பறித்து வாயில் போட முனைந்தான். அப்பொழுது அருகில் இருந்த பாறையின் பின்புறம் மூச்சிறைக்கும் சிறு ஓசை கேட்டது. ஏதோ ஒன்று இளைப்பாறுகிறது என்று நினைத்தான். ஆனால் ஓசையின் தன்மை சற்று மாறுபட்டிருந்தது. என்ன என்று பார்க்க பாறையின் பின்புறம் தலையை நீட்டினான். அங்கு சுண்டா பூனைகள் 2 கலவி கொண்டிருந்தன. உச்ச நிலையில் இயங்கிக் கொண்டிருந்த அவற்றின் கண்களை பாரியின் கண்கள் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தன. பன்றி பல்லினை போல் நீண்டு வளைந்த அவற்றின் பற்கள் வெளித்தெரிய மூர்க்கமேறி சினந்து கொண்டிருந்தன. பார்த்தபடி அணுவல்லி பூண்டின் இலைகளை ஒவ்வொன்றாய் வென்று கொண்டிருந்தான். ஆண் பூனையின் மூக்கின் முனையில் இருந்த துடிப்பும் ஆவேசமும் பாரியின் முகத்திலும் இருந்தன. அவன் அம்முடிவை எடுப்பது என உறுதி கொண்ட பொழுது பறித்த செடியில் இலைகள் எவையும் மிஞ்சவில்லை. அவனது வேகமும் வெறியும் அப்படி இருந்தன. அவை இயங்கி முடிக்கும் கணத்துக்காக காத்திருந்தான். அவை தமது பணியை முடித்துவிட்டன என்று அவன் முடிவு செய்த கணம் வலது கால் அங்கிருந்த கல்லை எத்திவிட்டது. அந்த கல் கீழிருந்த பெண் பூனையின் முன் நெற்றியில் பட்டு தெரித்தது. சற்றே கண் செருகியிருந்த அது இந்த தாக்குதலால் வெகுண்ட பொழுது மேலிருந்த ஆண் பூனை நிலை தடுமாறி சரிந்தது. 2 கண்களுக்கும் முன்னால் பாரி. கலவி முடிந்ததும் உருவாகும் தீரா பசியோடு சீண்டி விடப்பட்ட சினமும் சேர்ந்தது. 2ம் நின்று கொண்டிருப்பவனை தாக்க பாயத் தொடங்கிய பொழுது அவன் தனது வேலையை காட்டத் தொடங்கினான். கால்கள் முன்பாய்ந்து ஓடத் தொடங்கின. சீண்டலின் உச்சத்துக்கு 2 பூனைகளும் உள்ளாயின. காண்டா பூனையின் மூர்க்கமும் அணுவல்லி பூண்டின் இலைகள் கிளர்த்திய மூர்க்கமும் காற்றை கிழித்து காட்டை அதிரச் செய்தன. பாரியும் வெறிகொண்ட 2 விலங்குகளும் ஓடிய வேகம் இதுவரை காடு பார்த்திராதது. ஓட்டத்தின் வேகம் கூட கூட காண்டா பூனைகளின் வெறி மேலேறியபடியே இருந்தது. காலை பொழுதில் தொடங்கிய கலவி இவ்வுச்சி பொழுதில்தான் முடிவுக்கு வந்தது. உடல் மொத்தமும் இடைவிடாது இயங்கி முடித்ததும் அடிவயிறெங்கும் பற்றி எழும் பசி நெருப்பு அவற்றின் மூர்க்கத்தை எண்ணிலடங்காத மடங்கு அதிகப்படுத்தியது. கல்லால் அடித்து சீண்டிவிட்டு சீண்டியவனின் கால்கள் நிற்காமல் ஓடும் பொழுது அவை இதுவரை இல்லாத சினமும் சீற்றமும் மிக்கவைகளாக இருந்தன. காடறிய அடிநாக்கில் நஞ்சு கசப்பை உள்வாங்கிய மாணவர்கள் நேற்றிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். கொடும் நஞ்சு இடைவிடாமல் அவர்களின் தொண்டைக்குள் சுரந்து கொண்டே இருக்க என்ன ஒரு வேதனையை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். வீரகுடி ஆசானை அடித்து தூக்கி போட்டு தேவாங்கு விலங்கை தூக்கிச் செல்லும் வலிமை இவ்வுலகில் யாருக்கோ இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதும் செத்து மடிவதும் ஒன்றுதான். பரம்பு நாட்டின் அடையாளத்தை எடுத்து செல்லும் இவர்களின் உயிர் இன்னும் பரம்பின் எல்லைக்குள் தான் இருக்கிறது என்பதை சகித்துக் கொள்ள முடியாத கோபமும் வெறியும் பாரியை கட்டுக்கடங்காத ஆவேசம் கொள்ளச் செய்தன. ஓட்டத்தின் வேகத்தை சரிந்து கிடக்கும் நிலமும் பறந்து கிடக்கும் செடி கொடிகளும் முடிவு செய்கின்றன. சுண்டா பூனையின் முதுகெலும்பு வில்லை போல வளைந்து நீள 4 கால் பாய்ச்சலில் ஓடி வந்து கொண்டிருந்த பொழுதும் அவற்றால் நெருங்க முடியாத வேகம் கொண்டு பாரி ஓடுவதற்கு காரணம் கண்ணுக்கு முன்னால் ஓடும் எதிரிகளும் கண் தெரியாத வெறியை உருவாக்கிய அணுவல்லி பூண்டுமே. விலங்குகள் தங்களின் இறை நழுவி போகும் காலம் நீளுகையில் இயல்பிலே பல மடங்கு ஆவேசத்தை அடைகின்றன. சுண்டா பூனைகள் இவ்வளவு வேகம் கொள்வதற்கு அதுதான் காரணம். பாரி அவற்றை விட வேகமெடுத்து ஓடிக்கொண்டிருப்பதற்கும் அதுதான் காரணம். இப்பொழுது அவனது மனமும் செயலும் விலங்கினும் கொடும் சினம் கொண்டிருந்தன. அதையும் கடந்து ஒருவேளை சுண்டா பூனைகள் அவன் மீது பாயுமேயானால் இடுப்பில் இருக்கும் 2 கத்திகளும் அவற்றின் கீழ் தொண்டையில் இறங்க ஆயத்தமாகத்தான் இருந்தன. ஆனால் பாரி அதனை செய்ய போவதில்லை. ஏனென்றால் விரட்டி வரும் 2ம் அவனுடைய இறை அல்ல, ஆயுதங்கள். காமத்தில் ஏறிய வேகம் குறையாமல் அவற்றை இழுத்து வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அதே வேகத்தோடு வேட்டையில் இறங்குவதற்காகத்தான். சுருள்வால் கொண்ட சுண்டா பூனையின் பன்றி பற்களும் நீள் வளைவு நகங்களும் பரம்பின் தரப்புக்காக களமிறங்க போகின்றன. தீராத காமம் தீரும் பொழுது கிடைக்க வேண்டிய உணவுக்கான விருந்துக்கு அழைத்து சென்றான் வேள்பாரி. இதோ விருந்து மிக அருகில் வந்து விட்டது. அவன் அழைத்து வரும் விருந்தாளிகள் அதனை விட அருகில் வந்து விட்டன. முன்னால் ஓடிக்கொண்டிருப்பது வேட்டை உணவு, பின்னால் வந்து கொண்டிருப்பன வேட்டை விலங்குகள். 2க்கும் இடையில் விட்டு விலகும் சரியான கணத்தை முன்வைத்த கால் விரல்கள் தீர்மானித்தன.
பாரி இடப்புற பள்ளம் நோக்கி எவ்வி பாய்ந்து சரிந்த கணத்தினை சுண்டா பூனைகளால் நினைவு கொள்ள முடியாமல் இருந்ததற்கு காரணம் கையளவு தொலைவில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணற்ற மனிதர்களின் ஓட்டம். சரிவில் உருண்டு வேர்கள் பிடித்து இங்குமங்குமாக தூக்கி வீசப்பட்டு அடிப்பள்ளத்தில் பாரி நிலை கொண்ட பொழுது மேலே வேட்டை முழு வேகத்தில் நடந்து கொண்டிருந்தது. சுண்டா பூனைகளின் ஆவேசத்துக்கும் ஆற்றலுக்கும் இறை எதுவும் மிஞ்சாது. கதறலும் தாக்குதலும் உச்சத்தில் நிகழ்ந்தன. எதிரிகள் என்னவென்றே கணிக்க முடியாத பொழுது நிகழ்ந்த தாக்குதல் இது. ஓசைகள் காற்றை கிழித்துக் கொண்டிருந்தன. உயிர் போகும் கதறலும் ஆவேசம் கொண்ட கூக்குரலும் எங்கும் எதிரொலித்தன. எத்தகைய ஆயுதத்தை கொண்டு தாக்கினாலும் இவ்வளவு வலிமை கொண்ட எதிரிகளின் கூட்டத்தை தனி ஒருவன் அழிப்பது எளிதல்ல. பாரி இக்கூட்டத்தை அழிக்க காட்டின் வலிமை மிகுந்த ஆயுதத்தை ஏவியுள்ளான். எந்த ஒரு எதிரியாலும் நினைத்து பார்க்க முடியாத தாக்குதலாக இது இருக்க போகிறது. சுண்டா பூனையின் முன்வளைந்த பன்றி பல்லும் முனை நீண்ட அதன் கால் நகங்களும் ஓடிக்கொண்டிருப்பவர்களின் மேலே ஒரு முறை பட்டால் போதும். அதற்கு பின் அவன் கொட்டும் குருதிக்கு அளவேதும் இருக்காது. அதுவும் பழக்கப்படுத்தவே முடியாத காட்டு விலங்குகளை வைத்து நிகழ்த்தும் தாக்குதலை எதிர்கொண்டு வீழ்வது எளிது அல்ல. வேட்டை நாயை தவிர வேறு எந்த விலங்கையும் மனிதனை நோக்கி ஏவ முடியாது. அதுவும் இந்த பயங்கரமான விலங்கை எப்படி ஏவினார்கள் என்ற திகைப்பு அடங்கும் முன் அவர்களின் உயிர் மூச்சு அடங்கி இருக்கும். பாறையின் மேல்புறத்தில் கேட்டுக்கொண்டிருந்த பேரோசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. வேட்டை முடிவுக்கு வந்ததை எழும் ஓசைகள் சொல்லின. பாரி மேலேறி வர முடிவெடுத்தான். குருதி மிதக்கும் குளம் போல இருக்கும் அந்த இடத்தை காண திண்டுகளையும் வேர்களையும் பிடித்து மேலேறி வந்தான். ஒரு போர்க்களத்தின் உள்ளங்கையை போல அந்த இடம் இருந்தது. இங்கும் அங்குமாக பலரும் சிதறி கிடந்தனர். அருகில் குடல் சரிந்து ஒரு சுண்டா பூனை கிடந்தது. இன்னொன்று தப்பியோடு இருக்க வேண்டும். ஒரு கூடையை கடித்து இழுத்துள்ளதால் அதில் இருந்த தேவவாக்கு விலங்குகள் வெளியில் சிதறி இருக்கின்றன. அவற்றை தப்பியோடிய பூனை விழுங்கி முடித்திருக்க வேண்டும். குருதி களம் விட்டு பார்வையை நகர்த்தி அடுத்த குன்றை பார்த்தான் பாரி. தப்பித்த மூவர் சற்று தொலைவில் நடுமலையின் விளிம்பை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். மூவரின் தோள்களிலும் கூடைகள் இருந்தன. ஆவேசம் கொண்ட சுண்டா பூனைகளின் தாக்குதலையும் மிஞ்சி ஓடும் மூவரை பாரியின் கண்கள் வியப்புற்று பார்த்தன. 7 பேரை பலி கொடுத்தாலும் தூக்கிய 3 கூடைகளை விட்டுவிடாமல் அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தனர். பாரி மீண்டும் ஓடத் தொடங்கினான். எதிரிகளின் ஆற்றல் நம்ப முடியாதபடி இருந்தது. இவ்வளவு தாக்குதலுக்கு பின்னும் அவர்களின் வேகம் குறையாமல் இருந்ததை அவனது கண்கள் கடித்துக் கொண்டிருந்தன. உடன் வந்தவர்களில் பெரும்பான்மையோரின் மரணம் அவர்களின் வேகத்தை சிறிதும் தளர்த்தவில்லை. அவர்களின் உடலும் மனமும் எதனையும் பொருட்படுத்தாத வேகம் கொண்டிருக்கின்றன என்று அவனுக்கு தோன்றியது. மீண்டும் அவன் ஓடத் தொடங்கினான். நடுமலையின் உச்சிக்கு வந்தான். அவன் கண்ணுக்கு முன்னால் தேவவாக்கு விலங்கை எடுத்துக்கொண்டு மூவர் நடுமலையின் முகட்டை கடந்திருந்தனர். அவர்கள் கீழே இறங்கிய இடம் மனிதனால் சற்றும் நகர முடியாத பெரும் மலை பள்ளத்தாக்கு. இதில் மிக மிக கவனமாகவே கால்களை நகர்த்த முடியும். வேர்களையும் பாறை இடுக்குகளையும் பிடித்தபடியே இறங்க வேண்டும். இந்த பகுதி முழுவதும் இப்படித்தான். பொழுது மங்கத் தொடங்கிய நேரம். அவர்கள் பாறைகளின் 2 இடுக்குகளின் வழியே கவனமாக இறங்கிக் கொண்டிருந்தனர். பொருத்தமான இடத்தில் நின்று அவர்களை கவனிக்க தொடங்கினான் பாரி. இப்பொழுது அவர்கள் 3 பேராக இல்லை, நிறைய தலைகள் தெரிந்தன. பாறையின் இடுக்குகளில் காத்திருந்தவர்கள் மீண்டும் இணைந்து விட்டனர் என்பது புரிந்தது. மூச்சிறைத்தபடி பார்த்து கொண்டிருந்தான் பாரி. கண்களுக்கு முன்னால் வேட்டை தப்பித்து போய்கொண்டிருக்கிறது. சுண்டா பூனைகளை வீழ்த்திவிட்டு தப்பி போகும் மனிதர்களை அவனது கண்கள் முதல் முறையாக பார்த்தன. தாவி குதித்து அவர்களை விரட்டி செல்ல உடல் துடித்த பொழுது மனம் சூழலை புரிந்து கொள்ள போராடியது. அடங்காத ஆவேசத்தோடு சற்றே பின்னால் திரும்பினான். ஆதி மலையின் எலிவால் முகட்டுக்கு நேரே சென்றி புகை மேலெழுந்து உச்சி வரை போய்கொண்டிருந்தது. பரம்பின் ஆசான் உதவி கேட்டு புகை போட்டிருக்கிறான் என்பது புரிந்தது. ஆசான் புகை போட்டு நீண்ட நேரம் ஆகியுள்ளது. எதிர் திசையில் ஓடிக்கொண்டிருந்ததால் பாரியின் கண்களுக்கு அது தெரியவில்லை. இப்பொழுதுதான் பார்த்தான். பாரி அவர்களை விரட்டத் தொடங்கிய உடனே சென்றி புகை போட்டு விட்டான் தேக்கன். ஆதிமலையின் 2வது 3வது குன்று பகுதிகளில் பெரும் பரப்பளவில் ஊர்களே கிடையாது. இரத்த சிலந்தி காடாதலால் மனிதர்களும் வேட்டைக்கோ மற்றவைகளுக்கோ இப்பக்கம் வரமாட்டார்கள். எனவே புகை பார்த்து வருவதாக இருந்தால் மிக தொலைவில் இருந்துதான் வர வேண்டும். ஆனால் மழைக்காலம் ஆதலால் மேகங்கள் கீழ் இறங்காமல் இருந்தால்தான் புகை உச்சிக்கு போனாலும் மனிதர்களால் கண்டறிந்து வர முடியும்.
தேக்கன் புகை போட்டு பாதி நாள் கடக்கப் போகிறது. யாரும் வரவில்லை. கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானதால் மாணவர்கள் கொடும் வேதனையில் இருந்தார்கள். பொழுது மறைய சிறிது நேரமே இருந்தது. அடுத்து என்ன செய்யலாம் என்பதை புகை பார்த்து வருகிற ஆளை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டும். 2-3 திட்டங்களோடு தேக்கன் காத்திருந்தான். நடுவன் தொலைவில் கை நீட்டி காண்பித்தான். யாரோ வருவது தெரிந்தது. தேக்கன் உற்று பார்த்தான். வந்து நின்றது மேட்டூர் பழையனும் 2 வீரர்களும். ஆதிமலையின் புலிவால் குகையில் தங்கியவன் காலை நேரம் கழித்து புறப்பட்டிருக்கிறான். 2ஆம் குன்று தாண்டும் பொழுது பார்த்திருக்கிறான். இரத்த சிலந்தி காட்டுப்பகுதியில் இருந்து சென்றி புகை ஏற்றப்பட்டுள்ளது. மிக தொலைவில் புகை எழுந்துள்ளது. ஆனால் இந்த காட்டுப்பகுதிக்குள் வேறு யாரும் இருக்க போவதில்லை. எனவே உதவிக்கு நாம் தான் இங்கிருந்து போக வேண்டும் என்று நினைத்து வீரர்களோடு நாள் முழுவதும் நடந்து வந்து சேர்ந்தான். மேட்டூர் பழையனுக்கு நடந்ததை தேக்கன் விளக்கினான். தாக்குதலுக்கு உள்ளான மாணவர்கள் வலியாலும் கசப்பின் கொடுமை தாங்காமலும் துடித்து கிடந்தார்கள். கருவிழி உருகி வழிந்தவன் உருண்டு பெரும் பள்ளத்தில் வீழ்ந்ததில் மயக்க நிலையை அடைந்தான். மேட்டூர் பழையனுக்கு பார்க்கும் காட்சி, கேட்கும் கதை எதையும் நம்ப முடியாமல் இருந்தது. தேக்கன் விழுந்து உருண்டதில் இடுப்பின் பின்பகுதியில் பெரும் ஈக்கி குத்தி உள்ளே செருகி இருந்தது. ஈக்கியை எடுத்துவிட சொன்னான். பழையன் கவனமாக அதை பிடித்து வெளியே இழுத்தான். ஆவென கத்திய தேக்கனின் குரல் துண்டிக்கப்பட்டதை போல பாதியில் ஒலியற்று நின்றது. அவனது கண்கள் எதிரில் பார்த்த காட்சியே இதற்கு காரணம். எதிரில் நடு மலையின் உச்சியில் சென்றி புகை மேலேறி கொண்டிருந்தது. தேக்கனின் கண்கள் அகல திறந்தபடி இருந்தன. மேலும் புகை பார்த்து வாய் மட்டும் முணுமுணுத்தது. அது பாரி. ஒரே நாளில் பரம்பின் ஆசானும் பரம்பின் தலைவனும் சென்றி புகை போடும் நாளும் வந்தது. பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையின் அடுத்த பகுதியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.